எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா தரித்திர யோகம். அதாவது பீடை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் தரித்திரம்னு சொல்லுவோம். அதுக்குரிய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 16வது இடம் செவ்வாயினுடைய வீடு. அங்கே சனி நீசம் அடைவார். அப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி நீசம் அடைஞ்சு 16ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ல் போய் இருக்கார். இந்த மாதிரி அமைப்பு உள்ளது தான் தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது யோகம் சொல்கிறதே தப்பு தான். தரித்திரம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். லக்னத்துக்கு 11ல் சனி நீசம், 11ஆம் அதிபதி செவ்வாய் 12வது இடத்துல இருக்குது. இந்த அமைப்புள்ளவங்க என்ன பாவம் பண்ணியிருக்காங்க போன பிறவியில் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்ட ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செய்கிறதுக்கு தான் இந்த ஜாதகத்தை பார்க்கணுமே தவிர பலன் சொல்கிறதுக்கு ஜாதகம் பார்க்குறது வேஸ்ட்டு தான். அதுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம மெயினாக ஜாதகமே பார்க்குறது. அப்போ இவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான் போன பிறவியில் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் தான் சம்பாதித்ததை எல்லாம் துர்க்காரியங்களுக்கு செலவிட்டது. அதாவது இந்த ஜாதகர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, போன பிறவியில் சம்பாரித்தது எல்லாத்தையுமே கெட்ட விஷயங்களுக்காக செலவு செய்கிறது. ஒரு தண்ணி அடிக்கிறதுக்கு, ஒரு தப்பான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், கெட்ட விஷயங்களுக்கு இந்த ஜாதகர் தன்னுடைய காசை செலவழிச்சிருக்காரு. அடுத்து கஷ்டப்பட்ட ஒரு ஏழையை துன்புறுத்தி உதாசீனப்படுத்தியதன் மூலம் இது வந்த விளைவு என்ன அப்படின்னா தரித்திர யோகம். தரித்திர யோகம் பெற்று துன்புறுவான். அதாவது போன பிறவியில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள துன்புறுத்தி அவங்களுக்கு தேவையான கூலி தராமல் இருக்கிறது, அல்லது வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் தராமல் இருக்கிறது, அந்த மாதிரி செஞ்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள துன்புறுத்தினதுனால இவங்களுக்கு இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. 2 விஷயத்தினால வந்திருக்கு. கெட்ட காரியங்களுக்காக செலவு செஞ்சுருக்காங்க சம்பாரித்த காசை. 2வது ஏழைங்களை கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு போதுமான ஊதியத்தை அவங்க கொடுக்கல, டார்ச்சர் பண்ணி சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணதுனால இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு துன்பங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் இந்த தோஷம் நிவர்த்தியாகும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வம் கோயிலில் போயிட்டு மாதம் அன்னதானம் பண்ண இந்த தோஷம் நிவர்த்தியாகும். இந்த ஏழைகளினுடைய சாபம் நிவர்த்தி கிடைக்கும். நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவார். அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நிவர்த்தி கிடைக்காது. இப்போ நிறைய ஜோதிடர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்தா எதையுமே மாற்ற முடியாதுன்றாங்க. மாற்ற முடியலன்னா எதுக்கே ஜாதகம் பார்க்கணும்? மாத்திரக்கு தான் ஜாதகம் பார்க்கணும். அது என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்த்து அந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணும்போது இந்த தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக ஆகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதகம். எதையுமே தீர்வு கண்டுபிடிக்காமல் பலன் சொல்கிறதுக்கு ஜாதகம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.